வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் தமிழக சட்டமன்றத்தில் அதிமுக திமுக இடையே காரசார விவாதம். தைரியம் இருந்தால் நான் சொல்வதை கேட்டுவிட்டு செல்லுங்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓடுறீங்களா? முதலமைச்சர் தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவரே, தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓடுறீங்க. காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளி யார் என்றாலும் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்றாலும் நடவடிக்கை எடுக்கும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அதிமுக ஆட்சி காலத்தை விட கொலைகளின் எண்ணிக்கை தற்பொழுது குறைவு. கொலை சம்பவங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். கடந்த 2012 முதல் 2024 ஆண்டுக்கான நிகழ்ந்த கொலைகளின் எண்ணிக்கை ஆண்டு வாரியாக ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தில், அதாவது 2012 ஆண்டு நிகழ்ந்த கொலைகள் எண்ணிக்கை 1943. இதுதான் சட்டமன்றத்தில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. ஒரே நாளில் நடந்த 4 கொலை சம்பவங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டுவிட்டது. அதற்கு நேற்றைய நடந்த சம்பவங்களை குறிப்பிட்டு அதை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் முதலமைச்சரின் கீழ் உள்ள காவல்துறை கொலை மற்றும் கொள்ளை நிகழ்வுகளை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் காவல்துறை என்ற ஒன்று இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் சாடல். அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய பால் விலையை உயர்த்தும் எண்ணம் அரசிடம் இல்லை. லிட்டர் ஒன்றுக்கு 50 ரூபாய் கொள்முதல் விலையாக வழங்க வேண்டும் என்ற அதிமுக உறுப்பினர் ஜெயசங்கரன் கேள்விக்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் பதில். அரசு துறைகளில் காலியாக உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான 1200 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவிப்பு. என்று இந்த சபையிலே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்காக விரைவாக இந்த பணி கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் கண்டறியப்பட்டு அதில் விரைவாக இந்த சிறப்பு தேர்வு நடத்துவதற்கு அநேகமாக கூடிய இந்த சட்டசபை கூட்டத்தொடருக்குள்ளாகவே அதற்கான தேதியும் அறிக்கப்படும். தமிழகத்தில் இந்த ஆண்டில் மட்டும் 5 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கூடுதலாக கொள்முதல். தேவைப்படும் இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அதிமுக எம்எல்ஏ ஜெயசங்கரன் கேள்விக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பதில். மின்மாற்றி பழுதை சரி செய்ய கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை. சட்டப்பேரவையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேச்சுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். அமைச்சர்களை கை நீட்டி பேசுவதுடன் இருக்கும் இடத்தை விட்டு எழுந்து வந்து கூச்சல் போடுவது முறையல்ல என்றும் கண்டிப்பு. தாம் பேச வந்ததை முழுமையாக சொல்லவிடாமல் அதிக பிரசங்கித்தனம் என்று முதலமைச்சர் கூறியது வருத்தம் அளிப்பதாக வேல்முருகன் ஆதங்கம். தமிழர்கள் வேலை வாய்ப்பு விவகாரத்தில்
அதிமுகவை காப்பாற்றும் நோக்கில் அமைச்சர் சேகர் பாபு செயல்படுவதாக பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன் என்றும் பேட்டி. தமிழ்நாட்டை ஆண்டபோது செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவேன், நல்லது செய்தால் பாராட்டுவேன், எவருக்கும் எப்போதும் நான் அடிபணிய மாட்டேன். என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்காக என் குரல் தமிழ்நாட்டில் எப்பொழுதும் இருமொழி கொள்கைதான், ஒருபோதும் மத்திய அரசின் மும்மொழி கொள்கை ஏற்கப்படாது என்றும் சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திட்டவட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழக எம்பிக்கள் 2வது நாளாக போராட்டம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி முழக்கம். மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வாசகங்கள் பொறித்த டி ஷர்ட்டுகளை அணிந்து வர மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா எதிர்ப்பு. சபையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் ஆடைகளை அணிந்து வர வேண்டும் என்று கூறி அவையை ஒத்திவைத்ததால் பரபரப்பு. மக்களவைத் தலைவர் புதிதாக உடைகளில் குறையை கண்டுபிடிக்கிறார் என்று திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். உடைகளை மாற்றி வருமாறு சபாநாயகர் கூறியது ஜனநாயக விரோதமானது என்றும் காட்டம். எங்களை மட்டும் வெளியேற சொல்கிறார், எங்களை மட்டும் உடையை மாற்றிக்கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிடும் பொழுது இது ஜனநாயக விரோதமாக, எதிர்க்கட்சிகளுக்கு முக்கியமாக விரோதம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். மத்திய அரசு தெளிவாக விளக்கமளிக்க வேண்டும் என்று திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். அமலாக்கத்துறை பாஜகவோடு கூட்டு வைத்து குற்றங்களுக்கு துணை போவது நாட்டுக்கு நல்லதல்ல. முதுகெலும்பில்லாத கோழைகள் பாஜகவிற்கு அடிபணியலாம். திராவிட மாடல் அரசை அசைத்து பார்க்க முடியாது என்று அமைச்சர் ரகுபதி காட்டம். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திராவிட மாடல் அரசுக்கு சமூக நீதியில் எந்த அக்கறையும் இல்லை என்றும் குற்றச்சாட்டு. டாஸ்மாக் தொடர்பான வழக்கில் மார்ச் 25ஆம் தேதி வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு காவல்துறையில் 3 ஐஜிக்களை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு. சென்னை வடக்கு மண்டல சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல் ஆணையராக பிரவேஷ்குமார் நியமனம். நாம் தமிழர் கட்சியில் கடந்த ஆண்டு இணைந்த வீரப்பன் மகள் வித்யா மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக நியமனம். பொறுப்பையும் கடமையையும் உணர்ந்து செயலாற்ற கூறி சீமான் வாழ்த்து. சிவகங்கை திருபுவனத்தில் நடிகர் வடிவேலுவின் இடத்தில் பேரூராட்சி நிர்வாகம் 6 மாதங்களாக குப்பை கொட்டி வருவதாக புகார். குப்பைகளை அகற்ற இயந்திரம் தருகிறோம் என்று கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவரது உதவியாளர்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அரசு பேருந்தில் உடைந்து தொங்கும் அவசரகால கதவு. ஆபத்தை உணராமல் கயிற்றை கட்டி இயக்கப்படும் அவலம். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆக்கிரமிப்பு நிலத்திற்கு பட்டா கேட்ட குடும்பத்தினர். வரி கட்ட உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியர் ஆக்கிரமிப்பை அகற்றவும் ஆணை. வீட்டுக்கு தான் பட்டா கொடுக்கும், யாரும் நிலத்துக்கு பட்டா கொடுக்கலாம். நீங்க செடி வச்சிருக்கீங்கன்னா உங்களை அதெல்லாம் தெரியாது. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு. அதிமுக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல்.
புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த வழக்கு. குற்றச்சாட்டிற்கு ஆளான முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 3 பேர் புதுக்கோட்டை நடுவர் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர். சென்னை மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டத்தின் போது மின் வயர்களில் தீப்பொறி எழுந்ததால் நிறுத்தம். மின்சார கம்பிகளில் சேதம் ஏற்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சோதனை ஓட்டம் நிறுத்தம். இந்தியாவில் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வாகனம் ஓட்டியதால் கடந்த 2023-2024 ஆண்டில் 11,890 சாலை விபத்துகள் பதிவு. அதிகளவாக தமிழ்நாட்டில் 2,063 விபத்துகள் பதிவாகியுள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தகவல். பொன்னேரி அருகே அமேசான் கிடங்கு மற்றும் பிளிப்கார்ட் குடோனில் அதிகாரிகள் சோதனை. BIS முத்திரையில்லாத தரமற்ற பொருட்கள் பறிமுதல். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே விபத்தில் சிக்கிய காரில் இருந்து மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட மர்ம நபர்களை வலைவீசி தேடி வரும் போலீசார். இலங்கையில் இருந்து விமானத்தில் கொண்டுவரப்பட்ட அரிய வகை வன உயிரினங்கள் பறிமுதல். ஆமை, பாம்பு, பல்லி உள்ளிட்ட 64 உயிரினங்களை கடத்தி வந்தவரிடம் சுங்க அதிகாரிகள் விசாரணை. புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகே நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளுடன் காத்து கிடக்கும் லாரிகள். நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள பிரச்சனையை சரி செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு விவசாயிகள் கோரிக்கை. சென்னை திருவான்மையூரில் மார்ச் 28ஆம் தேதி கூடுகிறது தாவேகா முதல் பொதுக்குழு கூட்டம். ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் கருத்துக்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்கிறாரா என அண்ணாமலை அண்மையில் கேள்வி எழுப்பிய நிலையில் புசி ஆனந்த் ஆவேசம். எங்களுடைய தளபதியுடைய வழியில் தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி மக்கள் சேவை செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். மற்றவர்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதோ இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கின்றெல்லாம் நம்ம இருக்க வேண்டிய அவசியம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே கடந்த 2014ஆம் ஆண்டு 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிகள் 4 பேரின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்க பகுதியில் தளவாட பொருட்கள் மற்றும் வேதிப் பொருட்களை அகற்ற அரசு அனுமதி அளித்த விவகாரம். JCB இயந்திரம் மூலம் 3 லாரிகளில் கழிவுப் பொருட்களை அகற்றும் பணி தொடக்கம். தெலங்கானாவில் நடிகர்கள் விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட 25 பேர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு. சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய புகாரில் சைபராபாத் காவல்துறையினர் நடவடிக்கை. சென்னை பல்லாவரத்தில் இன்ஸ்டாகிராம் மூலம் ஆண்களுக்கு வலை விரித்து கஞ்சா வியாபாரிகளாக மாற்றி வடமாநில பெண்ணை கைது செய்த போலீசார். கல்லூரி மாணவர்களையும் வடமாநில தொழிலாளர்களையும் குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் அறிவிப்பு. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருச்சி, மதுரை, குமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம்.
மத்திய தலைமைச் செயலகத்தின் பணிகள் 2026 நிறைவு பெறும். மத்திய தலைமைச் செயலகத்தில் மத்திய அரசின் அனைத்து துறைகள், அமைச்சகங்களும் ஒரே இடத்தில் செயல்படும் என்று மத்திய அரசு தகவல். மத்திய இணையமைச்சர் நித்யானந்த் ராயின் மருமகன் சுட்டுக் கொலை. பீகார் மாநிலம் பாகல்பூரில் குடும்ப சண்டையின் போது நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அமைச்சரின் சகோதரி படுகாயம். வடக்கு சிக்கிமில் சாலையோரத்தில் கிடந்த குப்பைகளை அகற்றிய வெளிநாட்டு பயணிகள். இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ. IPL போட்டிகளின் போது எச்சில் தடவ விதிக்கப்பட்ட தடை நீக்கம். கொரோனா காலத்தில் விதிக்கப்பட்ட தடையை நடப்பு தொடரில் நீக்கியது BCCI. (2025) ICC சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற இந்திய அணிக்கு 58 கோடி ரூபாய் ரொக்க பரிசு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நடிகர் சிரஞ்சீவிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பு. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றது மிகுந்த உற்சாகம் அளிப்பதாக சிரஞ்சீவி பெருமிதம். பயணிகளிடம் ஏர் இந்தியா நிறுவனம் அலட்சியமாக நடந்து கொள்வதாக நேதாஜி படத்தின் ஹீரோயின் லிசா ரே ஆவேசம். உடல்நலம் குன்றியதால் ரத்து செய்யப்பட்ட தனது தந்தையின் விமான டிக்கெட்டுக்கான பணத்தை திருப்பித் தராததால் கொந்தளிப்பு. அறம் திரைப்படத்திற்காக திராவிடர் கழகம் தனக்கு வழங்கிய பெரியார் விருதை திருப்பி அளிக்கிறேன். திரைப்பட இயக்குனர் கோபி டைனார் அறிவிப்பு.